ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்பார் சாதம் ஆறினாலும் இருகாம பல மணி நேரத்துக்கு அதே சாஃப்ட்னஸோட அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு குயிக்கான 1 பார்ட் சாம்பார் சாதம் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சாம்பார் சாதம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த கப்ல தான் அரிசி பருப்பு மெஷர் பண்ணியிருக்கேன். இந்த கப்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஹோட்டல்ல எல்லாம் பச்சரிசியை யூஸ் பண்ணுவாங்க. பச்சரிசியில பண்றப்பதான் உங்களுக்கு ரொம்ப நேரம் இருகாம அதே கொலகொலப்பு தன்மையோட அப்படியே இருக்கும். அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே 2 ல இருந்து 3 தடவை நல்லா கரைஞ்சிட்டு தண்ணி ஊத்திட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வைக்கிறப்ப நல்லா சாஃப்டா வரும் சாம்பார் சாதம். இப்போ அடுத்ததா சாம்பார் சாதம் பண்றதுக்கு ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்தா நல்ல கமகமன் வாசனையா இருக்கும். இது கூடவே ஒரு 5 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாயை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாம்பார் சாதத்துக்கு எப்போவுமே பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாம்பார் சாதத்துக்கு புளியை விட தக்காளி அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லா வரும். தக்காளி ஓரளவு லைட்டாக வதங்கினாலே போதும், ரொம்ப மசிஞ்சு வர தேவையில்லை. நம்ம குக்கரில் சேர்த்துட்டு விசில் தான் விட போகிறோம். இப்போ இது கூடவே பொடி பொடியாக கட் பண்ண காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு 10 பீன்ஸு, ஒரு சின்ன சைஸ்ல பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு கியூப் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முருங்காய் தவிர நீங்க எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். முருங்காய் குக்கர்ல சேர்த்து விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்ப நாரா இருக்கும், அதனால அதை மட்டும் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இது கூடவே ஊற வச்ச அரிசி பருப்பையும் சேர்த்தலாம். நம்ம மொத்தமா இதுல 1/2 கப் அளவுக்கு அரிசி பருப்பை எடுத்திருக்கோம். 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி ரேஷியோல 1/2 கப்புக்கு 4/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி தண்ணியில கரைச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம இதுல ஆல்ரெடி தக்காளியும் சேர்த்திருக்கோம் அப்படிங்கறதுனால புளியோட அளவு கம்மியான அளவுல சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஒரு 4 ல இருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். சாம்பார் சாதம் நல்ல குலைவா இருந்தாதான் நல்லா இருக்கும், அதனால ஒரு 4 விசில் வரைக்கும் நீங்க விட்டு தாராளமா இறக்கிக்கலாம். இப்போ பாருங்க 4 விசில் விட்டு இறக்கியாச்சு. உங்களுக்கு மேலே பார்க்குறப்ப சாதமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இதை மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே கஞ்சி மாதிரி நல்லா குலைவாக வந்துடும். சாம்பார் சாதம் எப்பவுமே குலைவாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் கூட அரிசி இருக்கிற மாதிரி தெரியவே கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை மசிச்சு விட்டுக்கோங்க. கரண்டியில் மிக்ஸ் பண்ணாலே போதும். நம்ம காய்கறி எல்லாம் பெருசாக தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால டக்குன்னு காய்கறி எதுவும் உடையாது. இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா க்ரீமி டெக்ஸ்சர்ல வந்திருக்கு பாருங்க. கரண்டியில் எடுக்கும் போதே அப்படியே வழுக்கிட்டு விழணும், அந்த அளவுக்கு இருக்கணும் சாம்பார் சாதம். நம்ம பொன்னி அரிசியில் பண்ணால் இந்த சாம்பார் சாதம் ஆறுனதுக்கு அப்புறமா இதே பக்குவத்தில் இருக்காது, ரொம்ப இறுகுன மாதிரி வந்துடும். அதனால நீங்கள் எப்போவுமே சாம்பார் சாதத்துக்கு பச்சரிசி யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் ஆறுனதுக்கு அப்புறமாகவும் இதே மாதிரி லூஸான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாம்பார் சாதத்தில் கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க, அப்போதான் கமகமன்னு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சாம்பார் சாதம் ரொம்பவே குயிக்காக டக்குன்னு ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வறுவல் பொரியல் எதுவுமே தேவையில்லை. சூடாக சாப்பிட்றப்ப வெறும் சாம்பார் சாதமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் அப்பளம் மட்டும் வச்சுட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் 1 பார்ட் சாம்பார் சாதத்தை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலே நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபிஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.